3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேடிட்டுருக்கோம். ஸோ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது. ஓ அப்படியா கைசிங்கா, ஏதோ சிலை இருக்கா சரிங்க. பானைகளோட ஓடுகள் வந்து நம்ம கையில் மாட்டியிருக்கு. இது எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பிடிங்களா, ஏதாவது தூண்கள் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களான்னு தேடிட்டுருக்கேன். இதோட அகலமான பாதை பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நாய் இல்லை. நான் அதை உடைக்கிறேன் பாருங்களேன். நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சா மட்டும்தான் இது உடையுது. ஸோ கற்களால் வச்சு கட்டப்பட்டிருக்கு. அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு அப்புறம் சோழர்கள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. சோழ மக்கள் அனைவரும் அழியும் நிலையில் இருக்கும்போது அவங்களோட மிச்ச மீதி மக்கள் எல்லாம் போய் சேர்ந்த இடம்தான் இந்த தீவு கோட்டை அப்படின்னு அழைக்கக்கூடிய கோட்டை மேடுங்க. ஸோ இங்கே தான் சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த இடம். இது மறைக்கப்பட்ட சோழர்களின் பூமின்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கே தான் சோழர்களை தேடி எங்கள் டீமோட நாங்கள் போகிறோங்க. இருக்கு அப்படியே போனா அவங்களுக்கு சுத்த வழி, அந்த வழியா வாங்க. தெற்கு பிச்சார் இருக்கல, தெற்கு பிச்சார் முடியும் நேரா ஒரே. ஓகேங்கய்யா. சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த இந்த இடம் எங்கே இருக்கு, சோழர்கள் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளங்கள் என்னென்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கேஸ் நம்ம வந்து சோழர்களை தேடி அவங்க இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அவங்களோட தலைநகருக்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ 1300 வருஷத்துக்கு தாண்டி சோழர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல தான் கடைசியாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. இது வரைக்குமே நிறையா ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னுமே அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சோழர்கள் வாழ்ந்த கடைசி இடம், அழிந்த இடமும் இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஸோ நாங்களும் வர நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி இந்த இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் வந்து இருக்குது, வயசானவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது, மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறோம் சோழர்களை தேடிய பயணம். நம்ம அவங்க வாழ்ந்த கடைசியாக அவங்க வாழ்ந்த இடத்த நம்ம போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஏஃபம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து சோழர்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடியாம்பாளையம் பீச். ஸோ அந்த இடத்துல நின்றுருக்கோம். அந்த கொள்ளிட ஆறு வந்து அந்த இடத்துல கலக்குதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த வழியாக தான் வந்திருக்கோம். நம்ம அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகணுன்னா இப்படி நடந்து தான் போக முடியும், இல்லைன்னா இன்னொரு வழி இருக்காமா. ஸோ இங்கேருந்து தான் அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நடந்து போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த கொடியாம்பாளையம் பீச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ சுற்றி இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. சோழர்கள் வாழ்ந்த இடத்தோட பக்கத்துலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு வியூவில் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இவர் பேர். இவர் கூட தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளுக்காடு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு தாங்க. வர வழியிலலாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இங்கே கடல், அங்கே பூரா பனை மரங்கள் தான். ஸோ அதை தாண்டி தான் அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போகிற வழி தான் இது. நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஸோ பூரா முள்ளுக்காடு, அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. நம்ம அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே தான் சிலைகள்லாம் நிறைய இருக்குதான்னு தெரியல. இன்னும் கற்கள், பானைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம கண்ணுக்கு இப்போ எதுவுமே மாட்டல. சார் ஓ அப்படியா கைசிங்கா, ஏதோ சிலை இருக்கா சரிங்க. ஆமாங்க, நீ பாருங்க, இந்த மர சிலையை 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செஞ்சு செதுக்குன சிலம் நிறைய இருக்குது. இது பார்க்குறது. பாருங்க, அதே போல் இந்த கற்சிலையும்
கற்சிலைகள் வந்து ரொம்பவே பழமையான சிலை. இங்கே வந்து எங்கிருந்து எடுத்து வச்சாங்கன்னு தெரில. இது என்ன இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? இதை பிடிங்களேன், உடச்சு விட்ருவோம். இந்த இடமே மிக பெரும் பழம் வாய்ந்த இடம்ன்றதுனால நிறைய சிலைகளும் வந்து சிதைக்கப்பட்டுள்ளது. இப்படி சிலைலாம் வரைஞ்சு கிடக்குதுண்ணே இந்த சிலைகள். காலபைரவரோட சிலைனா இது. சிலைகளோட மர கட்டைகளும் நவகிரகங்கள் நினைக்கிறேன். ஸோ இது பெருமாள் சிலைன்னு நினைக்கிறேன். இது முனிவரா என்னன்னு தெரில கைஸ், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே பழங்காலத்து சிலைகள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அனாதையாக கிடக்குதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி சிலையோட பைரவர் சிலை வந்து உடைக்கப்பட்டு பாருங்க, பாதி சிலை வந்து உடஞ்சிருச்சு. ஆனால் கற்கள் வந்து இன்னுமே அப்படியே இருக்குது. இதோட பாதி எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் கல் வெயிட்டாக இருக்குண்ணே, செம வெயிட்டு. பாருங்களேன், பழம்பெயர் சிலை, நவகிரகங்கள் சிலை தானே இது. நவகிரகம் சிலை என்ன கருடனா என்னது? காகம் இருக்கு. நவகிரக சிலை சனீஸ்வர பகவான். அதுனா இது கைஸ், இது என்ன சிலைன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது என்னன்ட்டு. இது பெருமாள் சிலைன்னு தான் நான் நம்புகிறேன். பெருமாள் சிலை மாதிரி தானே இருக்குது. இது பெருமாள் சிலை. நல்லா பாருங்கள், ஏதாவது மன்னரோட சிலையாக இருக்குமோ? இப்படி தான் இந்த இடமே பூரா சோழர்கள் காலத்து சிலைகள் தான் இந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து மன்னர் காலத்து சிலைகள் தான் என்ன எனக்கு தோணுது. இல்லைன்னா பெருமாள் சிலையாக இருக்கணும். இது வந்து எனக்கு முனிவர் சிலையான்னு தான் சந்தேகம். இது கண்டிப்பாக பெருமாள் சிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவனை மட்டும்தான் அவங்க வந்து அதிகமாக வழிபட்டு இருந்தாங்க. பெருமாள் அவங்க வழிபட மாட்டாங்க சோழர்கள். ஆனால் பெருமாள் கோயில்களெல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இது பெருமாள் சிலை இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இங்கே நிறைய கோயில்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கல்லுகள் எல்லாம் பாருங்கள். ஆனால் சவுண்ட் எதாவது வருதான்னு பாருங்கள் கல்லில் கொட்டிட்டு. உங்களுக்கு அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கைஸ்? எல்லாருமே இந்த 2 சிலை வேறு ஒரு கல்லில் செஞ்சுருக்காங்க. இந்த 2 சிலை வேறு கல், இந்த ஒரு கல் வந்து வேறு ஒரு இதில் செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மொத்த சிலைகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு சிலை மட்டும் மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மரத்தாலையுமே இங்கே மேலே பாருங்கள். ஸோ அதில் டிசைன் பண்ணி, ஸோ அவங்களுக்கு காது வச்சு கம்மல் போட்டு அது ஒரு பெண் வடிவிலான ஒரு சிலையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்கிறது வந்து பாவமாக இருக்குது எனக்கு பார்த்தா. ஸோ இந்த மாதிரி சிலைகள் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சோழர்களை தேடி போவோம். இன்னும் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க போவோம் கைஸ். ஒரு மணலில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இது இப்படி நடந்து போகிறது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, 1001 படத்தில் வந்து 3 பேர் வந்து சோழ தேசத்தை நோக்கி போவாங்க. சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மணல் தான். நாங்களும் எவ்வளோ தூரம் யார்கிட்டயே கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரவே முடியறதில்ல. நிறைய பேரும் வீடியோவும் போடல, கூகுள் மேப்லேயும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இடம் இருக்கிறதே தெரியுது. அதுவும் பழங்காலத்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்த பற்றி தெரியுது. இப்போ இருக்கிற குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு உட்பட்ட எந்த மனிதர்களுக்குமே இந்த இடத்த பற்றி சரியான தகவல் தெரியல. ஸோ அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு அந்த இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு இந்த இடம் ஒரு புதிராகவே எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து யாருமே அதிகமாக யூடியூப்லேயும் போடல, இது கூகுள் மேப்லேயும் இல்லை. இந்த இடத்த நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சத்தியமங்கலத்துலேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம் கைஸ். இங்கே இந்த மணல் குட்டில் வந்து நிறைய செங்கல்லும் இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தின பானைகளோட ஓடுகள் வந்து நம்ம கையில் மாட்டியிருக்கு. இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே தான் மட்டும் இல்லை, இப்போ நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் போகிற வழியில் அந்த சிலைகளாக இருக்கட்டும், இந்த கற்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த சோழ தேசம்னு சொல்லக்கூடிய அந்த தலைநகருக்கு வந்து காலடி எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னால் உணர முடியுதுங்க. ஸோ எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் இது ஏன் நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் ஆனால் அந்த இடத்துக்கு நான் போய் காலடி எடுத்து வச்சேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. இந்த ஓடுகள் வந்து எனக்கு இன்னும் அடுத்து என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன கிடைக்குது. இந்த செங்கல்லாம் பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ எத்தனை செங்கல் வந்து சிதலமடைஞ்சு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக கிடக்குது.
இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியலைங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ வந்து யாருமே அவ்வளோக்கா எடுத்து இந்த வீடியோ எங்கே இருக்குது, கரெக்டான லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக யாருமே இது வரைக்கும் யூடியூப்பில் போடல. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணுறோன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த அந்த தலைநகரத்துக்கு போகிறோம், அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். தூரம் போகணும்னா இப்படி இது மாதிரி வழி நல்லா தெரியும். கீழே அந்த பாலத்துக்கு கீழே இறங்கி வழி போகுதுங்களா? பார்த்து அந்த கொஞ்சம் தூரம் போய் போகும். இந்த மாதிரி பாதை கீழே இது மாதிரி பாதை கீழே போகும். இந்த மாதிரி பாதையே போகும் கீழே போகும். ஓகே ஓகே ஓகே. நேராக போனால் கோட்டமல்லியில் கொண்டு போகும். அது எவ்வளோ தூரம் அங்கேருந்து? அது இங்கேருந்து கிட்ட தான். நீங்கள் அதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடமா அது? நீங்கள் வேணால் அவர் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்த போட்டு பார்த்து சொல்கிற இடம் எனக்கு தெரியுது, பார்த்துக்கிறேன். நீங்கள் போனோம்னா கொஞ்சம் தூரங்க, இந்த பெரிய இந்த பால் தாண்டினோடனே கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த வழக்கு போகிறோம். இப்போ இறங்கணும். சரி, கிட்ட தான். சரிங்க. அது மாதிரி அந்த இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்த மாதிரியே கோயில் வேற எங்கேயாச்சும் அது மாதிரி இந்த பழைய இப்போ இந்த இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு கல் அங்கே இருக்குது அடுக்கி வச்சுருக்காங்க ஐயா. அந்த சோழர்கள் காலத்தில் வந்து கட்டி வச்ச அந்த தூண்கள்லாம் வந்து இப்போ பார்க்க முடியுது அந்த இடத்துல. அந்த மாதிரி ஏதாவது உள்ள இருக்கா? அந்த இடத்துல ஏதாச்சும் பார்க்க முடியுமா? அந்த இடத்துல எங்கேயாவது அந்த மாதிரி அதாவது கட்டிட அந்த கலையில் செங்கல், அந்த பானைகள் ஏதாவது அந்த மாதிரி உடஞ்சது ஏதாவது மிச்சம் மீதி அங்கே போனால் பார்க்கலாம். அங்கே போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கோட்டைமேடு கோட்டை கோயில் ஒன்று இருக்குல்ல, சரிண்ணா. அங்கே போனால் பார்க்கலாம். அங்கே போனால் மட்டும் பார்க்க முடியும். ஓகேண்ணா. வேறு எந்த சைடு எங்கேயும் இல்லை? இந்த சைட்லலாம் இந்த எல்லாம் அந்த கோயில் ஒன்று இருக்குது. இங்கேயும் அது மாதிரி கிடையாது. ரைட்ண்ணா. அங்கே மட்டும்தான். சரிண்ணா. சரி, ஓகே. நம்ம கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா டேனியனும் வராப்பில், அதுக்கப்புறம் பிரசாந்த், அவரும் கடலூர், இவர் திருச்சி. ஸோ 3 பேர் சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கோம். சோழர்களை தேடி எங்களோட பயணத்தை தொடர்ந்து இங்கே வந்திருக்கோம். அவங்களோட இடத்த, அவங்களோட தலைநகரத்தை நாங்கள் பார்க்காம போகிறதில்லைன்னு சொல்லி மதியத்துலேருந்து சுற்றிட்டுருக்கோம். இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க. மதியத்தில் காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். காலையிலேருந்து உண்மையை சொல்ல போனால் காலையிலேருந்து தான் நாங்கள் பேட்டரியை போட்டால் பசி எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே பொருட்படுத்தாமல் நம்ம அந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சொல்கிறதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை போய் ரீச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பாருங்கள், அங்கே தெரியுதா ஏதோ ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அமைப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் போய் காட்டுறேன் கைஸ், எங்காவது வழி இருந்தா. கைஸ் வந்து 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேடிட்டுருக்கோம். ஸோ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா இந்த கோட்டையை வந்து தீவு கோட்டை அப்படிங்கிற இந்த கோட்டையை வந்து ஒரு 3 பேர்களால் அழைக்கிறாங்க. ஒன்று வந்து தீவு கோட்டை நார்மல் தான், இன்னொன்று தேவி கோட்டை, இன்னொன்று கோட்டைமேடு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரால் இந்த இடம் வந்து அழைக்கப்படுதுங்க. ஸோ சோழர் காலத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த இடத்த பிடிச்சு ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது. அவங்க தான் ஸோ அவங்களோட கைவசத்தில் இந்த இடம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல வந்து அந்த தூண் சுவர்கள் வந்து இருக்குது. அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இங்கே ஃபுல்லாக தண்ணி மூடி இருக்குங்க, உள்ளே இறங்க முடியாது. ஸோ பிரசாந்த் ப்ரோ அங்கே போயிட்டுருக்காப்புல, டேனியன்னா அங்கே வந்துட்டுருக்காப்புல. சுற்றுச்சுவர் பக்கத்தில் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் எங்கேயுமே கேப் கிடைக்கல. இங்கே ஒரு இடம் இருக்குங்க கைஸ், இருங்க இது பாருங்க. வழி வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ இந்த மேங்க்ரூவ் செடிகள் இதாங்க, அந்த மேங்க்ரூவ் செடிகள். இங்கே பாருங்கள், செங்கற்களால் ஏதோ ஒரு இடம் இங்கே இருக்குது. ஆனால் என்ன இடம்னு தெரில, இது ஃபுல்லாக சிதலம் அடைஞ்சு கிடக்குது. ஸோ அந்த கற்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ சோழர்கள் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளங்கள் நிறையா இடத்துல அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று.
நம்ம அப்படியே போவோம். இன்னும் யாராவதுக்கு மாட்டாத ஒரு விஷயம் நம்மளுக்கு மாட்டுமான்னு தேடிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க சோழர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. சங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது guys. கடல் சங்கோ. வந்து சுற்றிலுமே எந்த சவுண்டும் இல்லைங்க. இங்கே வந்து இன்னொரு பயம் என்னென்னா, முதலைகள் வந்து தண்ணி பக்கத்துலேயே இருக்குன்னு ஒரு இது, நம்ம எதுக்கும் மேலே ஏறிடுவோம். ஸோ வரும்போதே நிறைய பேர் வான் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ முதலைகள் வந்து மேட்லேயே இருக்கும், பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே போவோம். வரண்ணா. நதிதான், நாய் கிடையாது. இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. இது நாயோட தான் நரியோட தான் தெரியல. 1 2 3 4 5 இருக்குண்ணே. 4 இருக்குது இதில். ஸோ இங்கே நரிகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை, நாய்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்னன்னு தெரில சரியா, ஆனால் அந்த இடத்துல நிறைய நடமாட்டங்கள் இருக்குது. இதோட அகலமான பாதை பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நாய் இல்லை, சரிங்களா? இது சாதாரண நாய்ங்க வந்து போகிற இது கிடையாது, பாதை கிடையாது. இது என்னவா இருக்குண்ணே, இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே விலங்கு இருக்குன்றது நம்ம இதை கண்டு உணர்ந்துடலாம். இதோட பாதம், ஒவ்வொரு பாதமும் சிறுசாக இல்லை, நாய்க்கு ரொம்ப சிறுசாக இருக்கும். இப்போ இந்த பாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சிறுசாக இருக்குது, இது நாய் பாதம்னு சொல்லலாம். ஆனால் இதுவே நம்ம பெருசாக இருக்கும்போது இது நாய் பாதம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இங்கே வித்தியாசமான பாதங்கள் நிறையா இருக்குது. இதோட நகைக்கண்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ தூரம் ஆழம் பதிஞ்சிருக்கு பாருங்க. மண்ணில் எப்படி ஊனி இந்த நகைக்கண்கள்லாம் பதிஞ்சிருக்கு. இதுலேருந்தே தெரியுது இது நாயோட பாதம் இல்லை சொல்லிட்டு. ஸோ இங்கே விலங்குகள் நடமாட்டம் இருக்குதுங்க இந்த சைடு. எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் எதுன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. கைஸ், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கு சோழர்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னா போதும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது ஏன் சொல்லியிருந்தேன், அந்த இடத்துக்கு நான் வந்தேனா ஆல்ரெடி இருந்தேனான்னு தெரியல. பட் ஆனால் என்னால் அது சொல்ல முடிஞ்சுது. இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குன்னு சொல்லி எனக்கு அப்போவே தோணுச்சு. இப்போ கரெக்டாக எங்கே நின்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வழிபட்ட சிவன் கோயில். இங்கே பாருங்கள், எம்பெருமான் ஈசன் கிட்ட வந்து நின்றுருக்கேங்க. ஸோ இது சோழர் காலத்து கோயிலுங்க இருக்க அடையாளமாக அதோட கற்களை பாருங்கள். இங்கே பாருங்கள், சோழர்கள் வழிபட்ட கோயிலுங்க இது. ஸோ ஃபைனலாக நம்ம சோழ தேசம் வந்துட்டோம். இது ஃபுல்லாமே சோழர்கள் வாழ்ந்த பகுதி. அவங்க கடைசியாக இங்கே தான் அவங்க உயிரை விடுறாங்க. அவங்க தலைநகரம் இங்கே தான் அழிக்கப்படுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு அந்த இடமே இல்லாமல் தரமட்டமாக ஆயிருக்கிறத பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. ஏதாவது தூண்கள் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களான்னு தேடிட்டுருக்கேன். ஸோ சோழர்களுக்கு அடையாளமாக ஏதாவது சின்னங்கள் விட்டுட்டு போயிருக்காங்களா? ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த சோழர் காலத்தில் இருந்த செங்கற்களெல்லாம் எடுத்து வர வழியில் வழி அமைச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து ஒரு காளியம்மாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு வரக்காக இங்கே இருக்கிற கற்களெல்லாம் எடுத்து வழி அமைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் காட்டுறேன், போகும்போது காட்டுறேன்.
அதுக்கு அந்த கோயில் நீங்கள் அந்த எம்பெருமான் ஈசன் கிட்ட வந்து நின்ற உடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் இங்கெல்லாம் பார்த்தா யோசிக்க தோணுது, இது இப்போ வெட்டினாங்களா இல்லை அந்த காலத்தில் வெட்டப்பட்டதா இங்கே இருக்கிற மக்களுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. இன்னும் என்னென்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம அப்படியே போவோம். ஸோ அந்த செங்கற்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கல் இருக்குது, அங்கே மண் புதையிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே போக வேணாம். இன்னும் வந்து இந்த காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து சிதலமடைஞ்சு கிடக்கிற வீடுகள் இருக்குது, சுவர்களும் இருக்குது. நம்ம பிரசாந்த் அண்ணன் கூட போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க ப்ரோ, போகலாமா? கண்டிப்பாக வாங்க. நம்ம இருங்க ப்ரோ, நம்ம போய் செப்பல் பார்க்க போட்டு வேண்டிய இடங்கள் நமக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே எவ்வளோ பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மக்கள் வாழ்ந்துருக்காங்கன்றத அங்கே கிடைக்கிற கற்களை வச்சே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமட்டமாக கிடக்கு இங்கே இருக்க கற்கள் எல்லாமே. வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. நான் நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், கடைசியில் எங்கே வந்து நின்றுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ போகிற வழியில் வந்து நிறைய சுவர்கள் இருக்குங்க. இங்கே ஒரு வீடு இருக்குங்க, இங்கே பாருங்கள். அந்த காலத்தில் வந்து சோழர் காலத்தில் வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளமாக இங்கே பாருங்கள் நிறைய முற்பதிர்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ கற்களால் வச்சு கட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்கே சுவர் அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வீடு இருந்திருக்கணுங்க, இல்லை இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கணும். இங்கே பெரிய பெரிய அரண்மனைகளும், அதுக்கப்புறம் இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் ஏகப்பட்டது. ஸோ அதில் இது ஒன்றுங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் எனக்கு சோழர்கள் கடைசியாக வாழ்ந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ சோழர்களை நான் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ 1001 வந்து எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்களோ, ஸோ சேம் அதே ஃபீல் எனக்கு ஆகுது. ஸோ அங்கே ஒரு வீடு கூட சிதலம் அடைஞ்சிருக்கு. அது கூட இல்லை, சோழர் காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் படிக்கட்டுகள், அந்த சுவர்கள் பாருங்கள். இங்கேயும் வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ முற்றிலும் வந்து சிதலமடைஞ்சு கிடக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேதமடைஞ்சு கிடக்குங்க. இதை வந்து மறுசீரமைக்கலாம் முடியாது, அந்த மாதிரி வந்து இது சேதமடைஞ்சிருக்கு. அது ஏதோ சிலை மாதிரி இருக்குது, இருங்க. இல்லை மரம். நான் உங்ககிட்ட வரும்போதே சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் அழித்து அந்த காளியம்மாள் அந்த கோயிலுக்காக இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரோடு போட்டதை நான் வந்து சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ அந்த கற்களெல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சோழர்கள் வந்து கடைசியாக இருக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க, எவ்வளோ பசியில் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்துகிட்டே இருக்குங்க எனக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் போய் பார்க்குறோம், பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா இருந்திருக்கணும். பட் ஆனால் இல்லை, முற்றிலும் வந்து சிதலமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நாளடைவில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த இடத்த ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது. அதுக்கு அடையாளமாக நிறைய பீரங்கி தட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு பெரிய மதில் சுவர் ஒன்று இருக்குதுங்க, உங்களுக்கு காட்டுறீங்க வாங்க.
ஸோ நடந்து டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன் இந்த இடத்த தேடியே. இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்டார் வடிவிலான அமைப்பில் இருக்குது இந்த சுற்றுச்சுவர். எதுக்காக இந்த ஸ்டார் போட்டிருக்கீங்கன்னு தெரில. ஒரு கோட்டை வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. அதோட சுற்றுச்சுவர் தான் இதுன்னு நினைக்கிறேன். இல்லை கோட்டையாக இருந்திருக்குமாண்ணே? இது கோட்டையோட சுற்றுச்சுவர் தான். ஓ, பார்த்துண்ணே, அதான் இருக்க போகுது. இதுதான் அந்த கோட்டை இருந்த இடம். ஸோ கோட்டை அங்கே வந்து ஏதோ இருக்குது பாருங்க. அங்கே இதுதான் கோட்டை இருந்த இடம். கோட்டையோட அமைப்பு வந்து சதுர வடிவில் இருந்திருக்கும் போல். அதில் 4 பக்கமும் வழி இருக்குண்ணே. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, 4 புறமும் வழி இருக்குது. ஸோ இங்கே ஒட்டுக்காய் வந்து ஏகப்பட்டது ஒட்டிருச்சுங்க. இங்கே பாருங்கள் அண்ணா, பார்த்து வாங்க. நண்டா? 2 கூட்டங்களே இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, வங்கா இருக்குது. என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே நண்டு குழிகளுங்க. இப்போ எங்கள் சவுண்டு கேட்டோன்னே எல்லாம் உள்ளே போய் பதுங்கிட்டாங்க. ஒருத்தன் கூட வெளியே வர மாட்றானே. ஸோ இங்கே ஒரு இடம் இருந்திருக்கு. இது என்ன இடம்னு தெரில. கோயிலாக இருக்குமாண்ணே? கற்களை நம்ம விவரிக்கலாம். இது எவ்வளோ சின்ன கல்லாக இருக்குது, இது எவ்வளோ பழங்காலத்தில் கட்டி. இங்கே பாருங்கள், கற்களை வந்து பெருசு மட்டும் இல்லாமல் சின்னதாகவும் வடிவமைச்சு அது சுற்றுச்சுவருக்கு தகுந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இது என்னண்ணே? இது சுற்றுச்சுவருக்கு மதிலா? அண்ணா சுற்றுச்சுவருக்கு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம்ண்ணா இது. இது மாதிரி இங்கே நிறைய இருக்குது. அண்ணா இங்கே பாருண்ணா, கம்பி இருக்குண்ணே. இந்த அந்த காலத்தில் கம்பி வச்சு உபயோகப்படுத்தி இங்கே பாருங்க, கம்பியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். எப்படி கம்பி யோசிக்க முடியலையே. ஸோ அந்த ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த ஆட்சியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்த வழிநடத்திட்டு வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் கம்பிகள் எல்லாத்தையும். செங்கற்கள். ஸோ சோழர்கள் வந்து இந்த செங்கற்களை பயன்படுத்தி பல வீடுகளையும் கோட்டைகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அதை உடைக்கிறேன் பாருங்களேன். நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சா மட்டும்தான் இது உடையுது. இது எத்தனை வருஷம் தாண்டி உடையுதுன்னு பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் தாண்டி நிற்குதுன்னு பார்த்தீங்களா? இதோட கலர் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேக அடிச்சிருப்பாங்க போலண்ணா. இதோ செங்கற்கள் ஒவ்வொன்றும் வேக அடிச்சிருப்பாங்க போல். பயங்கர உறுதியான கல்லாக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஸோ சோழர்கள் வந்து அவ்வளோ சாதாரணமானவங்க இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயத்தை இப்போ அடித்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இப்போ வந்து ரியலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. நாங்கள் உங்களுக்காக வந்து சோழர்களை தேடி இந்த இடத்துக்கு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத லோக்கலால் ஒருத்தர் இருக்காப்புல, கடலூர் தான் இவர். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கேருந்து எங்கே வந்தால் கரெக்டாக இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத. நம்ம கடலூர்லேருந்து, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் வட்டம் பிச்சாவரம் ஏரியாவை சேர்ந்து பிச்சாவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள கொடியப்பாளையம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த கொடியப்பாளையன்றது வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான நகரம். அதுதான் சோழர்கள் வாழ்ந்த நகரம். அந்த கொடியப்பாளையத்து உள்ளே தான் இந்த தீவுக்கோட்டைன்ற கோட்டைமேடு உள்ளது. சரிங்களா? இந்த கோட்டைமேடு பார்த்திங்கன்னா சாதாரண எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிடாது. அங்கே இருக்கிற மக்களுக்கே சொல்லப்போனால் தெரியல. ஒரு சில மக்கள், பழங்கால மக்களுக்கு மட்டும்தான் இது கோட்டைமேடுன்னு தெரியும்.
தீவுக்கோட்டைன்னு தெரியும், சோழர்கள் வாழ்ந்த இடம் தெரியும். இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வந்தது என்னென்னா, இந்த வீடு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதுக்கான வழி எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கான வழி பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சிதம்பரம் வந்துடுங்க. சிதம்பரத்துலேருந்து கரெக்டாக பிச்சாவரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் அளவில் நம்ம இந்த கொடியம்பாளையத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 4 புறமும் நீர்நிலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்காடும் மேங்க்ரோஸ் காடுகளும் நிறைந்த ஒரு பகுதி. இங்கே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு வனப்பகுதி மாதிரியே இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இது சாதாரண இடமா இருக்காது. தனியாக வர்றதை தவிர்த்துருங்க. தனியாக வர முடியாது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகளும் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் தனியாக வர்றதை முழுக்க தவிர்த்துருங்க. நீங்கள் வரீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சேர்ந்து 4-5 பேராக சேர்ந்து வாங்க. எக்காரணத்தோடு தனியாக வந்து இங்கே மாட்டிக்காதீங்க. இங்கே எந்த ஒரு வசதியுமே, அடிப்படை வசதி எந்த ஒரு வசதியுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு சுற்றி வெறும் காடுகள் மட்டும்தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே கைஸ், இவர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம். நம்ம வந்தப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டதும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பாப்புல. உண்மையாக சொல்ல போனால் அதெல்லாம் நம்ம வாயில் சொல்கிறத விட நான் அதில் ஃபுட்டேஜில் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ தமிழர்களோட அடையாளம் வந்து அழிக்கப்பட்டுருக்கு. ஸோ அழிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை வந்து நம்ம மீட்டெடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது போட்டிருக்காங்களான்ட்டு. இவ்வளோ டீட்டெயிலாக வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபேம், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பிரசாந்த் ப்ரோ, அதுக்கப்புறம் டேனி ப்ரோ இருக்காப்புல. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.